ஒரு அழகான பசுமை இலை மேல் ஒரு சிறிய வெள்ளை முட்டை. அது மிக அமைதியாகவும் மென்மையாகவும் துயில் கொண்டு கிடந்தது. சூரியன் ஒளிக்காக காத்திருந்தது அந்த முட்டை. முட்டை உடைந்து ஒரு வண்டுக்குட்டி பிறந்தது. சிறு சிரிப்பு, சிறு உடைப்பு. அந்த முட்டை உடைந்து ஒரு பசுமையான புழு ஒன்று வெளியே வந்தது. பெரிய பெரிய கண்கள், சின்ன சின்ன கால்கள். அது பசுமை இலையை பார்த்ததும் நானும் சாப்பிடணும் என்று எண்ணியது. வண்டுக்குட்டி பசுமை இலையை கடித்து ஒவ்வொரு நாளும் அது சாப்பிட்டது, வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதானது. அது இப்போது மிகப் பெரிசு, நிறைந்த நிறங்கள் கொண்ட வண்டு. ஒரு நாள் புழு சோர்வாக இருந்தது. அது ஒரு கிளையின் கீழ் தொங்கிக் கொண்டது. அது கூறியது, இப்போது நான் தூங்கப் போகிறேன். நீண்ட நேரம் அந்த புழு தன்னையே சுற்றி ஒரு சிறந்த பட்டுப் போர்வை போட்டது. அதற்கு கிரிசலிஸ் என்று பெயர். அதற்குள் ஒரு அதிசயமான மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. நாள் கழிந்தது. அந்த கிரிசலிஸ் குலுங்கியது. அதிலிருந்து ஒரு அழகான சிட்டி வெளியே வந்தது. நீலமும் சிவப்பும் மஞ்சளும் கலந்த பறவைக் கொடிகள் போல் அதன் இறக்கைகள். ஓ ஓ! சிட்டி அவள் முதலில் பறக்க ஆரம்பித்தாள். மலர்களின் மீது ஆடினாள், பசுமை புல்வெளியில் பறந்தாள். அவள் ஒரு புழுவாக இருந்தாள், இப்போது ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறினாள். முடிவில் ஒரு நல்லுரை. வாழ்க்கை மாற்றங்களால் நிறைந்தது. ஒரு சிறிய முட்டையிலிருந்து ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறும் வாழ்க்கை நம்மையும் ஊக்குவிக்கிறது. வளர்ச்சி என்பது நம்மை மாற்றும் ஒரு அழகான பயணம்.